பாதிப்பிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பி வந்த கடலூர் மாவட்டத்தில் மீண்டும் கனமழை பெய்தது. இதனால் ஏராளமான பகுதிகளில் வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். காணும் இடமெல்லாம் தண்ணீர், வெள்ளத்தில் மிதக்கும் வீடுகள், உடைமைகளை இழந்து தவிக்கும் மக்கள் என கனமழையின் பிரதிபலிப்பாகவே காணப்படுகிறது கடலூர் மாவட்டம். பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், லால்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக பீமாராவ் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. பீமாராவ் பகுதியில் ஏராளமானோர் வீடுகளை விட்டு வெளியேறிய நிலையில் வீட்டிற்குள் முடங்கியிருந்த முதியோர்கள், குழந்தைகளை மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார், சிறப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் படகுகள் மூலம் மீட்டனர். மழையில தான் நாங்க மிதங்கின்னு கிடக்குறோம். துணியெல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. துணியே இல்லை, ஒன்னே இல்லை. பிள்ளைங்களை வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா. நம்ம கஷ்டப்பட்டு எங்களுக்கு பலன் இல்லாத இருக்குது ஐயா. எங்களுக்கு இடம் இல்லையே, உட்கார கூட இடம் இல்லை. பைய, துணிமணி எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. எல்லாம் இடுப்பு அளவுக்கு தண்ணி வந்து போச்சு. பிள்ளைங்க காலில இருந்து பட்டினி பசியோடமே இது வரைக்கும் இருக்கிறோம். சார் பயிர் சர்வீஸ்ல வந்து எங்களை தூங்குணுங்க எல்லாம் உள்ளே இருந்தோம். வந்து வாங்கம்மான்னு சொல்லி எல்லாரும் பிடிவாதமா பிடிச்சி இட்டுன்னு வந்து போட்ல உட்கார வச்சு வேன்ல உட்கார வச்சிருக்காங்க. இனிமேல ஆகாரம் கொடுத்தாதான் நாங்க சாப்பிட வேண்டிய நிலைமை இருக்கு. ஆனா இரவு நேரங்கள் எங்களால தூங்க முடியல. எழுந்து உட்காந்து அழுதான் முடியுது. இந்த எங்களுடைய சோகங்கள் நீங்கிறதுக்கு அரசாங்கம் இன்னும் முழுமையான அளவில் எங்களுக்கு எந்த உறுதியான நடவடிக்கை எடுக்கல. மீட்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஆட்சியர் சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நீர்நிலைகளை தூர்வார வேண்டும், நீர்வழி தடங்களை ஒழுங்காக சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் இதேபோல் பாதிப்பு தான் வரும். உயிரிழப்பு என்பது அதிகரிக்கும். எனவே மாவட்ட நிர்வாகம், அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த நீர்வழி தடங்களையும் நீர்வழி பாதைகளும் சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் கடலூர் மாவட்டம் கடலாகத்தான் மாறிவிடும் என்று பொதுமக்கள் கருத்தாகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் ஸ்ரீதர்.